முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் அலசி ஆராய போகிறோம். அந்த வகையில் இப்போ பேசுபொருளாக இருக்கிற நபர்களில் முக்கியமான தரப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாம்மான், பிள்ளையான் போன்றவர்கள் இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கின்றார்கள். அண்மை காலமாக இந்த பிள்ளையானுடைய கைதை தொடர்ந்துமே பல முக்கிய புள்ளிகள் கை செய்யப்படலாம் என்கின்ற விடயங்களும் பேசப்பட்டிருந்தது. அண்மை காலமாக கருணாவினுடைய, பிள்ளையானுடைய சகாக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் சிலருடைய கைதுகள் சம்பந்தமாகவும் தகவல்கள் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன. அந்த வகையில் விடுதலை புலிகள் அமைப்பினர் சம்பந்தமான சில செய்திகளை தொடர்ந்துமே கருணாம்மான் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களையும் சரி, பொது வழிகளிலையும் சரி முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார். அது தொடர்பான விமர்சனங்களும் வந்து கொண்டே தான் இருக்கின்றன. அதுக்கும் சளைத்த பாடில்லை. தொடர்ந்து அதற்கான விமர்சனங்களும் வந்து கொண்டே தான் இருக்கின்றன. இருந்தாலும் அவர் தன்னுடைய கருத்துக்களை பொது வழிகளில் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார். அதில் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை அண்மையில் நடந்த ஒரு மக்கள் சந்திப்பில் சொல்லியிருக்கின்றார். நாம் என்ன துரோகம் செய்தோம்? விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தோமா? அல்லது இலங்கை இராணுவத்துடன் வீடு வீடாக சென்று எல்லோரையும் காட்டி கொடுத்தோமா? விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தான் இருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் போராடுவதற்கு விடுதலை போராளிகளாகத்தான் சென்றோம். ஆனால் விடுதலை போராளிகளாக சென்ற நாங்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டோம். பொட்டம்மானும் விடுதலை புலிகளின் தலைவரும் இணைந்து ராஜீவ்காந்தியை தற்கொலை குண்டுத்தாரியால் கொன்ற விவகாரத்தை இந்தியா அறிந்தபோது அன்று விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாதிகள் என இந்தியா அறிவித்திருந்தது என்கிற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தில் அவர் பேசுகின்ற பொழுது ஆணையரவு போன்ற பல இடங்களை கைப்பற்றுவதற்கு விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு தங்களுடைய படைதான் உறுதுணையாக இருந்தது என்கின்ற பொருளில் சில விஷயங்கள் அவர் கூறியிருக்கின்றார். அவர் குறிப்பாக இந்த விடயத்தில் முன்வைக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை காட்டி கொடுப்பதற்கு மும்முரமாக நின்றவர்கள், அல்லது விடுதலை புலிகளை காட்டி கொடுப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் தான் என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதில் அவர் இந்த காட்டி கொடுப்பது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அதில் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் ஜனா போன்ற சிலருடைய பெயர்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். இவர்கள் தான் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை காட்டி கொடுக்கறதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு அவர் வலிமையாக சொல்லுகின்ற அந்த விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து தாங்கள் பிரிந்த கதையையும் சொன்னார். குறிப்பாக இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்ந்துமே தாங்கள் போராட்ட வீரர்களாக கலந்து கொண்டு பிறகு இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சம்பந்தமான பிறகு இந்த விடுதலை புலிகள் அமைப்பினரை பயங்கரவாதிகள் என்று இந்தியா அறிவிக்குது. அதுக்கு பிறகு இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு பயங்கரவாத அமைப்பினரே இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு சர்வதேச நாடுகள் வருது. பிறகு 26 நாடுகள் இலங்கையில் இருக்கிற விடுதலை புலிகள் அமைப்பினரை பயங்கரவாத அமைப்பினர் சொல்லினோம். அதற்கு பிறகாக தாங்கள் இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கான ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடணும். இது வளமையாக சொல்கிற விஷயம்தான். அண்டன் பாலசிங்கம் அண்ணா அவர்களிடம் தானே சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வைத்ததாகவும், பிறகு விடுதலை புலிகள் அமைப்பினர்கிட்ட போய் இந்த ஒப்பந்தத்தை கொடுத்தா பிறகு விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள்ட்ட போய் இந்த ஒப்பந்தத்தை கொடுத்தா பிறகு அவர் இந்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்தா பிறகு அதற்கிடையில் இவர்கள்ட்ட முரண்பாடு வந்து இவர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியில் வாரார் என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இது அவர் தொடர்ந்துமே இந்த பொது வழிகளில் முன்வைக்கிற கருத்து தான். விடுதலை புலிகள் அமைப்பினர் தான் பிரிஞ்சதற்கான காரணம் வந்து இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு திட்டத்தை அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்ததான் காரணம் என்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். இருந்தாலும் கூட அவர் பிரிந்து வந்த பிறகு அரசாங்கத்தோடு இணைந்து சில காட்டி கொடுப்புகளை கருணாம்மான் அவர்கள் செய்தார் என்கிற விமர்சனம் இன்றளவிலையும் தமிழர்கள் மத்தியில் அவர் மேலே வைக்கப்படுற ஒரு விமர்சனமாகத்தான் இருக்கின்றது. அந்த காட்டி கொடுப்புகளால் தான் சில விடுதலை புலிகள் அமைப்பினுடைய நுணுக்கங்கள் அரசாங்கத்துக்கு தெரிய வந்தது என்றும், இதனால தான் இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டது என்கின்ற பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த கருணாம்மானுடைய இந்த காட்டி கொடுப்புகளும் அதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்கின்ற விமர்சனம் பலராலையும் இன்றும் கூட முன்வைக்கப்படுகிற ஒரு விமர்சனமாக இருக்கிறது என்றது குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இனிய பாரதி அவர்களுடைய கை சம்பந்தப்பட்ட விடயங்கள். நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பான ஒரு காணொலி ஒன்றையும் போட்டுருந்தாங்க. அதற்கு பிறகும் தொடர்ந்தும் சில கைதுகள் மேற்கொள்ளப்படலாம் என்கின்ற ஊகமும் இருந்தது. அந்த வகையில் இது தொடர்பான இன்னொரு கைது தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம். அம்பாறை
திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான இனிய பாரதி என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமார் திருக்கோவிலில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது சகாவான சசிதரன் தவசீலன் சந்திவெளியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இருவரையும் கொழும்பில் இருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர்கள் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரம் இனிய பாரதிய குற்ற விசாரணை பிரிவினர் சம்பவ தினமான திருக்கோவிலில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்திருக்கின்றார்கள். உதயகுமார் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று திருக்கோவில் பிரதேசபையின் தவிசாளராக பதவியேற்றார். இந்நிலையில் கடந்த 2007 ஆண்டு 6ஆம் மாதம் 28ஆம் தேதி விநாயகபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்து திருக்கோவில் உள்ள பிரதேசபையை நோக்கி பிரயாணித்த போது அவரது விநாயகபுரம் கோரக்கலப்பு வீதியில் வைத்து இனம் தெரியாத துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரது மனைவியார் படுகொலை செய்யப்பட்ட தனது கணவருக்கு நீதி கோரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்திருந்தார். இந்த விசாரணை கடந்த கால அரசாங்கத்தினால் கிடப்பில் இருந்து வந்துள்ளது. இதனையடுத்து இம்முறைப்பாடு தொடர்பாக அவரது மனைவியார் சிஐடியிடம் முறைப்பாடை தெரிவித்ததை அடுத்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இதனுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் அடிப்படையில் இனிய பாரதியை சம்பவ தினமான ஞாயிற்றுக்கிழமை திருக்கோயிலில் அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். மேலும் அவருடைய சகாவான மட்டக்களப்பு சந்திவெளி பிரதேசத்தைச் சேர்ந்த சசிதரன் தவசீலன் சந்திவெளியில் அவரது வீட்டில் வைத்து விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமாக இந்தியாவிலிருந்து பல தரப்பினரும் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் குரல் கொடுத்து வாரது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அண்மையில் கூட நாங்கள் ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்போம். அதில் நாங்கள் பதிவு செய்த அந்த காணொலியில் கௌதமன் அவர்கள் செம்மணி மனித புதைகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். அதாவது செம்மணி மனித புதைகுழியில் இருக்கின்ற அந்த மனித எச்சங்களுக்கான நீதி தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற விஷய பொருளில் பேசியிருந்தார். அதில் குறிப்பாக அதன் பின்னர் நடிகர் சத்யராஜ் அவர்களும் அந்த மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச ரீதியில் நியாயம் தேவை. ஏன்னா இந்த மனித புதைகுழி உருவாக்கப்பட்டதே முன்னே நாள் இலங்கை அரசாங்கத்தால் தான். அப்போ அவர்களிடமே சென்று நீதியை கேட்பது உண்மையிலேயே ஒரு நியாயமற்றபடியும். ஆகவே இதற்கு சர்வதேச விசாரணை தான் மிகச் சரியானதும் இதில் கொன்று புதைக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் தான் என்கின்ற விஷயத்தையும் உறுதிபட நடிகர் சத்யராஜ் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே போல் அதை தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் நிலைப்பாட்டில் பல காலமாக தொடர்ந்துமே தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்து வருகின்ற நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்திரன் அவர்கள் பல விஷயங்களை இது தொடர்பாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள், ஆனால் சித்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கின்றார்கள். அத்துடன் தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச நீதியும் கிடைக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பார். செம்மணி சித்துப்பாத்தி மாகாணத்திலே அகழ்வாராய்ச்சி பணிகளின் போது இதுவரை 44 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டும் 47 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டும் உள்ளன. இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதியில் இந்த சிங்கள இராணுவத்தின் வெறியாட்டத்தையும் அந்த ஓநாய்களினுடைய களியாட்டத்தையும் மயானத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டத்தையும் தமிழர்கள் மீது அவர்கள் கொண்ட காட்டத்தையும் சர்வதேச உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த இடத்தில் அவர்கள் எங்களை புதைக்க விடுவதுமில்லை, எரிக்க விடுவதுமில்லை. அவர்கள் தமிழர்களை உயிரோடு மாய்த்தார்களா அல்லது தமிழர்களை உயிரோடு புதைத்தார்களா? இந்த புதைகுழிக்குள்ளே இத்தனை உடல்கள் மீட்கப்படுகின்றன. தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதை பார்க்கும்போது தமிழர்களாகிய எமது நெஞ்சம் பதைக்கிறது. மயானத்திலே பிணங்கள் எரிக்கப்பட்டால் அது தான் வெந்து கொண்டிருக்கும். ஆனால் எங்களுடைய தமிழினத்தின் அந்த எலும்புக்கூடுகளை இவர்கள் தோண்டி தோண்டி எடுக்கின்ற போது எங்களுடைய நெஞ்சம் வெந்து கொண்டிருக்கின்றது. அடிவயிறு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள், ஆனால் சித்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து புதைகுழி வளர்த்திருக்கின்றார்கள்.
புதைத்திருக்கின்றார்கள், சிதைத்திருக்கின்றார்கள், அழித்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது நெஞ்சம் பதைக்கின்றது. ஆக பயங்கரவாதிகள் தமிழர்களா அல்லது இந்த சிங்கள இராணுவமா எங்கள் இனத்தின் மீது கொண்ட பகையின் காரணமாக இந்த அழிவிற்கா? என்ன நியாயம்? செம்மணியின் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் ஜார் எண்ணி பார்க்கின்றேன். சேயை கட்டி அணைத்த வண்ணம் தாயை கண்டெடுத்திருக்கின்றார்கள். புத்தகப்பையை ஏந்தி பிடித்த சிறுவனை கொன்று குவித்திருக்கின்றார்கள். உயிரோடு வைத்து புதைத்திருக்கின்றார்களே, நெஞ்சம் பதைக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழினம் கொதித்து எழ வேண்டும். அங்கு எமது சொந்தங்களை, பந்தங்களை, உற்றாரை, உறவினரை இழந்துவிட்டு இன்று வரை அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா? எரிந்தார்களா? புதைந்தார்களா? சிதைந்தார்களா என்று தெரியாமல் நாதியற்று அலைந்து கொண்டிருக்கின்ற தமிழின உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டிருக்கும், எப்படி பதைத்திருக்கும்? அதையெல்லாம் பார்க்கின்ற போது சர்வதேச அளவிலே எமது மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் தொப்புள் கொடி உறவுகளாக குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் என்கின்ற விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போல் தொடர்ந்துமே பலர், நாங்கள் கூறிய போது கௌதமன், சத்யராஜ், அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பினர் ஒரு போராட்டத்தையே செய்திருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய சிலர் என்னத்தை மீண்டும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள் என்றால் சர்வதேச நீதி. ஆகவே தமிழர்களுடைய இந்த ஈழத்தமிழர்களுடைய இந்த போராட்டங்களையும் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நியமங்களின் அடிப்படையில் அகழ்வாராய்ச்சி நடக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச கண்காணிப்பில் ஒரு அகழ்வுகள் நடக்கப்பட வேண்டும். சர்வதேச நீதியும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஈழத்தமிழர்களுடைய அபாபாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஈழத்தமிழர்கள் சார்ந்து செயல்படுகின்ற அமைப்பினுடைய ஒரு அவாபாகவும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரித்தானியாவிலேயும் செம்மணி மனித புதைகுழிக்கான இந்த போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வை வலியுறுத்தி தமிழ் அமைப்புகள் இணைந்து ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள இலங்கை உயர்சாணியரத்துக்கு முன்னால் வெகுசன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார். 1995 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு வரையில் செம்மணி பகுதியிலுள்ள மனித புதைகுழிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகிறது. இன அழிப்பிற்கு ஆதாரமான இந்த குற்றச் செயல்களுக்கான காரணமோ இதற்கு அதிகாரம் வழங்கியுள்ள தரப்புகள் யார் என்பதோ மீளவும் இதுபோன்ற மனித புதைகுழிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்புக்கூறலோ இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதைகுழி விடயத்திற்கு ஒளி பாய்ச்சப்படல் வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் ரோக்கர் டக் ஜாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொண்ட நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமைந்தது. செம்மணி மாத்திரமல்லாது வடக்கு கிழக்கில் உள்ள 100க்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களிலும் மனித புதைகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் முகமாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகவே அமைகின்றது. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு இந்தியா சம்பந்தப்பட்ட செய்தி. இந்தியாவில் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் பகுதியில் இருக்கிற கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் என்ற இளைஞரை விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் கொடூரமாக தாக்கியதில் அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். இந்த விஷயம் பல இடங்கள்லையும் வெகுவாக பரவி ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவற்றை மிளகாய் பொடி தூவி தண்ணீர் கூட கொடுக்காமல் அவரை மிக கொடூரமாக கொடுமைப்படுத்திய போலீசார் 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை கண்டித்து நடிகர் விஜய் போராட்டத்தை அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில் தற்போது விஜய் நேரில் சென்று அஜித்குமார் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கின்றார். மேலும் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அவர் அந்த குடும்பத்திற்காக வழங்கியிருக்கின்றார் என்றவாறான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. உண்மையிலேயே இந்த போலீஸாருடைய நடவடிக்கைகள் இந்தியாவில் தொடர்ந்துமே அதிகரித்து வாரத பல திரைப்படங்கள் வாயிலாக பார்த்திருப்போம். சில உண்மை சம்பவங்களை தழுவிய திரைப்படங்கள், ஜெய்பீம் போன்ற திரைப்படங்கள் வாயிலாக இந்த போலீஸாருடைய அசம்பாவித சம்பவங்கள் தொடர்பாக கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவில் போலீஸ் துறையில் சில நல்ல அதிகாரிகள் இருந்தாலும் கூட இவ்வாறான சில அதிகாரிகள் மூலமாக போலீஸ் துறைக்கே ஒரு அவப்பெயர் உண்டாகின்றது என்கின்ற பல விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன.